பசுவினுடைய இந்த மூத்திரம். இதனை நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய அகமானது உள்ளே சுத்தமாகிறது, நம்முடைய உடலும் சுத்தமாகிறது, நம்முடைய மனமும் சுத்தமாகிறது, தேகமும் ஆரோக்கியம் பெறுகிறது. புண்ணியாக வாசனம் அப்படின்னு வரும்பொழுது ஏதோ ஒரு நம்ம சுத்தி பண்ணணும், நமக்கு வீட்டில் தீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சுத்தி பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுதே முதலிலே நம் நினைவிற்கு வருகிறது நம்ம இந்த கோமியம்னு நம்ம அழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பசுவினுடைய சிறுநீர் தானே. அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் பார்த்தோம்னா இன்னென்ன மிருகங்களினுடைய சிறுநீர் இந்த குணங்களை கொண்டது அப்படின்னு சொல்றார். இதுல பார்த்தா பசுவினுடைய சிறுநீர் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, கோமியத்தின் மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல கோமியம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போமே. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், கோமியம் அப்படின்னு சொன்னால் அது பசுவினுடைய மூத்திரம், அதாவது பசுவினுடைய சிறுநீர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அதுவே முதல்ல தவறு தான். கோமியம்னு சொன்னால் அது பசு சாணத்தை குறிக்கும். கோமூத்ரே அப்படின்னு சொன்னாதான், கோமூத்திரம் அப்படின்னு சொன்னாதான் அது பசுவினுடைய சிறுநீரை குறிக்கும். இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பால், தயிர், நெய், நம்ம பசுவினுடைய சிறுநீர் மற்றும் பசுவினுடைய சாணத்தை கலந்து ஒரு பிரசாதமாக தரா இல்லையா, பஞ்சகவ்யம்னு சொல்லி. அந்த பஞ்சகவ்யத்துக்கு பூஜை பண்ணும்போது கூட எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா மந்திரம், க்ஷீரே சுக்ராய நமஹ, ததே சோமாய நமஹ, கோமே சந்தாய நமஹ, கோமோத்ரே ருத்ராய நமஹ, கோக்ருதே விஷ்ணவே நமஹ அப்படின்னு சொல்லுவா. க்ஷீரம்னு சொன்னால் பால், பாலிலே சுக்ரன் இருக்கானாம், க்ஷீரே சுக்ராய நமஹ, ததே சோமாய நமஹன்றா. ததின்னு சொன்னால் தயிர், தயிரிலே சோமன்கிற தேவதை இருக்கிறார். கோமே சந்தாய நமஹ, இந்த கோமியம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாணத்திலே சந்தஸ் அப்படிங்கிற ஒரு தேவதை இருக்கிறார். கோமூத்ரே ருத்ராய நமஹான்னு சொல்றா. கோமூத்திரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பசுவினுடைய அந்த சிறுநீரிலே ருத்ரன் இருக்கிறார். கோமூத்ரே ருத்ராய நமஹ, கோக்ருதே விஷ்ணுவே நமஹான்னு சொல்றா. கிருத்தம்னு சொன்னா நெய், நெய்யில விஷ்ணு இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த மந்திரத்தினுடைய விளக்கம். ஆக நம்ம கோமூத்திரம் அப்படின்னு எடுத்துப்போமே, கோமியம்னு நம்ம கருதக்கூடிய அந்த பசுவினுடைய சிறுநீரிலே என்ன மகத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பசுவினுடைய சிறுநீரிலே மூலிகை குணங்கள் என்பது உண்டு. அதாவது பசுவினுடைய சிறுநீர் நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றது. அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் பார்த்தோம்னா இன்னென்ன மிருகங்களினுடைய சிறுநீர் இந்த குணங்களை கொண்டது அப்படின்னு சொல்றா. இதுல பார்த்தா பசுவினுடைய சிறுநீர் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பசுவினுடைய சிறுநீரை கொண்டு நிறைய நோய்களை குணப்படுத்த முடியும் சொல்றா. இன்னைக்கு அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, யூபி கவர்மெண்ட் உத்தரப்பிரதேசில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே இருக்கா. அந்த மாநிலத்தினுடைய அந்த ஆயுர்வேத துறை இதனை அமல்படுத்தி இதில் நிறைய ஆராய்ச்சிகளை செய்து ஒரு 8 விதமான நோய்களை குணப்படுத்துவதற்கான மருந்துகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த கால குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு ஆன்லைனில் கூட இதை ஆர்டர் பண்ணி வாங்கின்னு இருக்கா இல்லையா. கோமூத்ர அர்கா அப்படிங்கிற பேரில் பேக் பண்ணி நம்ம மாற்றுக்கே இறங்கிறது. ஆக இந்த கோமூத்திரம் என்பது நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ஆயுர்வேத சாஸ்திரமும் ஆதாரத்தை குடிக்கிறது. இப்போ நம்ம வீட்டிலே நம்ம எடுத்துட்டோம்னா கூட புண்ணியாக வாசனம் அப்படின்னு வரும்பொழுது ஏதோ ஒரு நம்ம சுத்தி பண்ணணும், நமக்கு வீட்டில் தீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சுத்தி பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுதே முதலிலே நம் நினைவிற்கு வருகிறது நம்ம இந்த கோமியம்னு நம்ம அழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பசுவினுடைய சிறுநீர் தானே. அதிலே அத்தனை குணங்கள் இருக்கிறது. ஆன்டி பாக்டீரியல்னு சொல்றா இல்லையா. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தீட்டுங்கிறது போகணும்னா கூட இதை வாங்கி தெளிக்கிறா, வீடு ஃபுல்லாக தெளிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்றா. பசு சாணத்திலும் அந்த மகத்துவம் என்பது உண்டு. பசுமாட்டு சாணத்தை கொண்டு வீட்டினை மெழுகுகிறார்கள், தரையில் மெழுகிறா, இல்லைன்னா வாசலில் தெளிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரியே இந்த கோமியம்னு நம்ம சொல்லக்கூடக்கூடிய இந்த கோமூத்திரத்திலும் இத்தனை மகத்துவம் என்பதும் உண்டு. நம்ம பெரியவர்கள் எல்லாம் காரண காரியத்தோடு தானே சொல்லியிருக்கா. இதில் நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த கோமூத்ரே ருத்ராய நமஹா அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்றது இல்லையா. ஆக ருத்ரன் பரமேஸ்வரனுடைய ஒரு ஆதிக்கம் பெற்றதுதான் இந்த கோமூத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பரமேஸ்வரன் என்னத்தெல்லாம் பண்ணுவார், பரமேஸ்வரன் நமக்கு சொன்ன உடனே அழிக்கும் கடவுள்னு ஞாபகத்துக்கு வர்றது இல்லையா. அழிக்கும் கடவுள்னு சொன்னா எதை அழிக்கின்ற கடவுள்? துர்சக்திகளை, எதிர்மறையான எண்ணங்களை, கெட்ட விஷயங்களை, நமக்கு என்னென்னலாம் ஆப்போசிட்டாக நமக்கு செயல்படுமோ அது அத்தனையும்
எதையுமே அழிக்கக்கூடிய தன்மை இந்த கோமூத்திரத்திற்கு உண்டு. ஆக நம்ம வீட்டை சுத்தப்படுத்தணும்னு சொன்னா இதை வாங்கி தெளிச்சாலே போதுமானது. எதுக்காக தெரியுமா பஞ்சகவ்யம்ங்கிறத சாப்பிட்றோம்? அந்த பஞ்சகவ்யம் சாப்பிடும் பொழுது நம்முடைய அகமானது சுத்தி அடைகிறது அப்படின்னு சொல்றா. முதல்ல கிரக சுத்தியர்த்தம் ஸ்வஸ்தி புண்ணியாக வாசனம் கரிஷேன்னு சொல்லுவா. அதே மாதிரி ஆத்ம சுத்தியர்த்தம் சரீர சுத்தியர்த்தம், என்னுடைய உடம்பை நான் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் என்னுடைய ஆத்மாவினை நான் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த பஞ்சகவ்ய பிராசனம் கரிஷே அப்படின்னு சொல்லுவா. இந்த பஞ்சகவ்யத்தை நான் பிராசனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றா. அந்த பஞ்சகவ்யத்திலே பிரதானமான இடத்தினை பிடிப்பது இந்த கோமூத்திரம்னு சொல்லப்படக்கூடிய பசுவினுடைய இந்த மூத்திரம். இதனை நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய அகமானது உள்ளே சுத்தமாகிறது, நம்முடைய உடலும் சுத்தமாகிறது, நம்முடைய மனமும் சுத்தமாகிறது, தேகமும் ஆரோக்கியம் பெறுகிறது. இதுதான் இந்த கோமியத்தினுடைய மகத்துவம். ஆனா இதுல இப்போ இந்த காலத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அன்னைக்கு பசுமாடு புல் வைக்கோல் இதெல்லாம் தான் சாப்பிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தா பசுமாடு நம்ம ரோட்டில் திரியிறது, சினிமா போஸ்டர் போய் சாப்பிட்றது, கீழே கிடக்கிற பிரியாணி பொட்டத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிடுகின்ற பசுமாட்டினுடைய சிறுநீர் என்பது புனிதத்தன்மை உடையதா அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. ஆக இயற்கையான சூழலிலே வளர்க்கப்படக்கூடிய அந்த பசுமாட்டினுடைய அந்த மூத்திரத்திற்குத்தான் இந்த புனிதத்தன்மை என்பது உண்டு. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் போது நம்முடைய வாழ்விலே வெற்றி என்றென்றும் நிச்சயம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.